அப்ப சாமி கிட்ட வந்து நீங்க வந்து முழுமையா ஒரு உறவா ஆழ்ந்து போயிட்டீங்க. ஆமாங்க. இப்படி ஒரு ஆழமான விஷயம் வந்து உண்மையாவே இந்த வயசுல புதுசா பார்க்குற மாரி இருக்கு. இப்படி ஒரு ஆழம் படுத்த எப்ப நீங்க வேகமான வளர்ச்சி அடைஞ்சீங்க? ஆன்மீகத்துல வேக வேகமா டக்குன்னு இவ்ளோ சீக்கிரம் போக காரணம்? அதாவது அதான் சொன்னேங்களே, அடியனுக்கு ஆரம்பத்தில குருநாதர் அப்படின்னு நாகலட்சுமி அம்மா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சுவாமி இவரு அப்பா அப்படின்ற உறவுல தான் இருந்தாரு. ஒரு பயம் இருக்கும் சுவாமி மேல அப்பலாம். அடியான புதுசுல ஒரு பயம் இருக்கும். சுவாமி இப்படி பண்ணிறக்கூடாது அப்படி ஆனா எப்போ அந்த லைஃப்ல என்னோட அம்மா நாகலட்சுமி அம்மா வந்தாங்களோ, அப்பா பாப்பா அவர் வந்து சாதாரண தெய்வம் இல்ல பாப்பா. அவர் நம்ம கூட ஒரு ஆளு. பேசினா பேசுவாரு. நம்மளோட அன்பு அவர் அதிகமா வச்சிருப்பாருன்னப்ப, நான் அவர் மேல அன்பு வைக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு எல்லா உறவு முறைன்னு ஆனாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஜாலியா நானும் அவரும் இருக்கோம். சரி சிவா, உங்களுக்கு பிடிச்ச மந்திரம்னா என்ன சொல்லுவீங்க? சிவ வழிபாடுல நமச்சிவாயம் இருக்குது, சிவாய நம இருக்கு, திருச்சிற்றம்பலம் இருக்கு, தில்லையம்பலம், பொன்னம்பலம் நெறைய அவருடைய நாமங்கள் இருக்குது. அதுல உங்களுக்கு பிடிச்ச நாமங்கள் எது? நீங்க எது அதிகமா சொன்னா கசிந்து உருகக்கூடிய தன்மையில இருக்கு? அடியனுக்கு வந்து அம்பலக்கூத்தன்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். அம்பலக்கூத்தா, அம்பலக்கூத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். அது சுவாமிக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க ஆலவாய்க்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. நம்ம அங்கேயே சேமையர் ஆலவாய்ல தானே பிறந்தாங்க. எங்க ஆலவாய் அடியார்கள்லாம் சொல்லுவாங்க. "தென்னவர் குல பழித்தீர்த்த தெய்வப்பாவை இம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றின்னு" சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லாருக்கும். சிலிர்த்து போகும் உடம்பெல்லாம்.